சிந்து பைரவின்னு இப்பறமும் ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சஞ்சய் இருந்துட்டு, பைரவி எனக்கு வேணும்னா ஆறுமுகத்தோடைய வாழ்க்கைய அழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, பைரவிய நான் கடத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஏன்னா, பைரவி இல்லாம ஒரு வாழ்க்கை என்னால நெனச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு பைரவி வேணும். அதனால நான் இப்பவே பைரவி கடத்திட்டு போய் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாரி சஞ்சய் 2 ஆளுங்கள செட் பண்ணிக்கிட்டு, யாருக்கு தெரியாத நைட்டோட நைட்டா பைரவிய அவங்க வீட்லருந்து கடத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம, "என்ன மன்னிச்சிரு பைரவி, வேற வழி இல்ல. நான் இன்னைக்கு உன் கழுத்துல கண்டிப்பா தாலி கட்டியே ஆகுவேன்றாங்க. ஏன்னா, எனக்கு நீ ரொம்ப முக்கியமானவ. அந்த ஆறுமுகத்த நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. அவன் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையே நீ வாழல. அப்படி இருக்கும்போது நீ ஏன் அவன் கூட இருக்கணும்? அதனால தான் இன்னைக்கு நான் உன்ன கடத்திட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு தாலியுமே கட்ட போறாங்க. "யாருடா என்ன கடத்துனது? விடுங்கடா, விடுங்கடான்ட்டு" பைரவி எவ்வளவோ கத்துறாங்க, கதறாங்க. ஆனாலுமே சஞ்சய் விட்டதில்ல. ஏன்னா, எனக்கானவ பைரவி. எந்த காரணத்துக்காகவும் பைரவிய விட்டு தர மாட்டேன். கண்டிப்பா நான் பைரவிய கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருந்துட்டு இருக்காங்க சஞ்சய். அடுத்து வரக்கூடிய ப்ரோமோல சஞ்சய் பைரவி கழுத்துல தாலி கட்டுவாங்களா? சரியான சமயத்துல ஆறுமுகம் காப்பாத்த போறாங்களான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.